ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 8ஆம் நாள் 22/1/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் பொதுவாக வாழ்விலே இந்த சுபகாரியங்கள் நிறைவேறுவதற்கு வியாழ சுகம், குருவினுடைய பார்வை நல்ல பார்வையாக இருந்தால் ஒரு சிறப்பை தரும். குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குரு பகவான் வியாழ பகவான் தான் இருக்கிற இடத்தை இருந்து கொண்டு நல்ல பார்வை பார்க்கின்ற பொழுது வாழ்வில் உயர்வுகளை தரக்கூடியது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய வளர்பிறை சதுர்த்தி விரதம். இந்த வளர்பிறை சதுர்த்தியிலே விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள், சதுர்த்தி உற்சவங்கள், பொங்கல் வழிபாடுகள் இவற்றை நாமும் கலந்து இறை பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான சிதறு தேங்காய் அடித்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் நாம் நினைத்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். பொதுவாக இந்த விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வார்கள். அதிலும் இந்த சிதறு தேங்காய் அடிப்பது விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப விருப்பம். இந்த சதுர்த்தியிலே சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்யக்கூடிய அவ்வாறு வழிபாடுகளையும் செய்து கொண்டு நமக்கு இப்பொழுது தை மாதம் மலர்ந்திருக்கின்றது. எல்லா சிறப்புகளும் ஆலயங்களிலே உற்சவங்கள், கும்பாபிஷேகங்கள் முதல் கொண்டு இல்லங்களிலே புதுமனை புகுவிழாக்கள், திருமண வைபவங்கள், ருதுசோபன வைபவங்கள் போன்றவை இவையெல்லாம் சிறப்பாக செய்யக்கூடியதும், வீட்டிலே குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் என்கின்ற ஏடு தொடக்குகின்ற நிகழ்வு கூட இந்த தை மாதத்திலே தைப்பூசத்திலே செய்து கொள்வார்கள். அல்லது அந்த பிள்ளைகள் பிறந்த நட்சத்திரத்திலும் செய்து கொள்ளலாம். இந்த தைப்பூசத்தோடு சேர்ந்ததாக பௌர்ணமியோடு சேர்ந்து தைப்பூசத்திலே. அவ்வாறு புரட்டாதி மாதத்திலே வருகின்ற விஜயதசமியிலே ஏடு தொடக்குவது. அவ்வாறு வருகின்ற பொழுது இன்னும் 9 மாதங்கள் தாண்டிவிடும். எனவே அந்த பிள்ளைகளுக்கு வயசு சரியாக இருந்தால் இந்த தை மாதத்திலே தைப்பூசத்திலே ஏடு துறக்குகின்ற நிகழ்வுகளை செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகவும் இன்றைய தினம் இந்த சதுர்த்தியிலே விநாயகர் ஆலயங்கள் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகள் உற்சவங்களிலும் கலந்து இறையருளையெல்லாம் நாம் பூர்ணமாக பெறுவதோடு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புட்களை எடுத்து சென்று அர்ச்சனைக்கு கொடுப்பது, அதேபோல் நந்தியாவட்டை மலர்கள் அர்ச்சனைக்கு கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் கிடைப்பதோடு நோய் நொடி இல்லாத வாழ்வுகள் வாழக்கூடிய வகையிலே விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது வாக்கு உண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது,
பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. நாள் தவறாமல் யாரெல்லாம் விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கிறோமோ அவர்களுக்கு எந்த விதமான குறைகளும் இல்லையாம். நாம் ஆரம்பிக்கின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற விக்கிரங்கள் தீர விநாயகப் பெருமானை வேண்டி வழிபட்டு அருள்பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.